அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் பார்க்கும் பொழுது ஒரு மனிதனானவர் அனைத்து விதமான ஆஸ்தி, சொத்து, சம்பத்துகள், அனைத்து வாகனங்கள் அனைத்தையும் சேர்த்து வைத்திருந்தாலும் அடுத்த சந்ததியருக்கு சென்றடைய வகையில் அவர்கள் சேர்க்கிறார்கள். இந்த நவீன காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் என்னதான் நம்ம ஜாதக பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தாலோ குழந்தையின்மை என்று சொல்லக்கூடியது ஏற்படுகிறது. அல்லது குழந்தை பிறக்காமை, அல்லது பெண் குழந்தைகளே பிறத்தல், வாரிசற்ற சூழ்நிலைகளை உருவாக்குதல். இதற்கு ராமேஸ்வரம் சென்று பூஜித்து வந்தால் மட்டுமே பலன் தராது. அதே சமயம் திருநாகேஸ்வரம் சென்று நான் வழிபட்டு வந்தேன், பாலாபிஷேகம் செய்து வந்தேன் என்று சொன்னாலும் அது சில முறைகளில் நம்மையே அறியாமல் பிழை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஜோதிட நியதி என்று சொல்லக்கூடியது பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபதி பலம் இழந்தாலோ அல்லது 5 கொடையவன் அஸ்தமானமானாலோ 5 கொடையவன் அசுப கிரகங்களோடு தொடர்பு கொண்டாலோ அதே சமயம் கிரக யுத்தத்தில் 5 கொடையவன் இருந்தாலோ அவர்களுக்கு புத்திரத்திலே பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அனைத்து ஜோதிடர்களும் சொல்லக்கூடியது என்னவென்றால் 5இல் சூரியன் நின்றால் சிவனுக்கு அபிஷேகமும், சந்திரன் நின்றால் உமையவள் பார்வதி அன்னைக்கு அபிஷேகமும், செவ்வாய் நின்றால் முருகபெருமானுக்கு அபிஷேகமும், புதன் நின்றால் பெருமாளுக்கு சந்தான கோபாலகிருஷ்ணருக்கு பூஜையும், குரு நின்றால் பிரம்மதேவனுக்கு பூஜையும், சுக்கிரன் நின்றால் இந்திரனுக்கு யாகமும், சனி நின்றால் ஐயனாரப்பன் கருப்பண்ண சுவாமிக்கு பூஜையும், ராகு கேது நின்றால் விநாயக பெருமானுக்கும் துர்க்கை அம்பிகைக்கும் பூஜை புனஸ்காரத்தையும் செய்ய சொல்லுவர். இது ஓரளவுக்கு நல்ல பலிதமே கொடுக்கக்கூடியது விஷயமாகும். இருப்பினும் அதையும் மீறி வம்ச விருத்தி நமக்கு வராமல் இருந்தால் சில பூஜிதங்களை நாம் வாழ்க்கையில் நம்ம முன்னோர்கள் நமக்கு கடைப்பிடித்த சில நியதிகளை இதில் பார்க்கலாம். ஜாதக அலங்காரம் என்று சொல்லக்கூடிய பழைய காலத்து நூலில் இருந்து தான் நான் ஒவ்வொரு தொகுப்பையும் எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு மென்மேலும் ஆதரவு அனைவரும் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.